தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கல்வி தரம் குறைஞ்சிருக்கு, போதைப் பொருளில் அடிமையாக இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இப்படி 13 வகையாக பார்த்துருக்காங்க. தேசிய கீதத்தை அவமதித்து இருக்கிறது சட்டப்பேரவைன்றார். அவர் பிறந்து வளர்ந்த பீகார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இப்போ போட்டு கொடுத்துருக்காருல பட்டியல். அவருடைய மாநிலம் பீகார். பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பீகாரில் கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் எட்டியிருக்கிறார்கள்? சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது? தமிழ்நாட்டை அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடிநம் மகனாக தலை நிமிர்ந்து உண்மையை பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் பிறந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கும், அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும், அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர், படித்தவர் என்று சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது. பிற்போக்கு சிந்தனை என்பது ஒன்றுமே ஆளுநர் கிடையாது. அதான் சொல்கிறார், இந்த உலகத்தை தமிழர்களை தமிழ்நாட்டை உருவாக்கியது வேதமும் வேதாந்தமும் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுநர் யாரா பார்த்துருக்காங்களா? ரைட், தேங்க்யூ.